பிதாவாகிய கேக்குதுண்ணா? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி. கடந்த மாதம் அதே போல கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அதற்காகவும் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய கிருபை, சமாதானம், வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இருக்கும் அப்படின்ற அந்த நிச்சயத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். இந்த ஏப்ரல் மாதத்திற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன் கதவுகளை திறக்கிறார் அப்படின்றது தான் இந்த மாதத்திற்கான தலைப்பாக இருக்கு. காட் ஓபன்ஸ் த டோர்ஸ். தேவன் கதவுகளை திறக்கிறார். காட் ஓபன்ஸ் த டோர்ஸ். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இல்லைன்னா தியான பகுதி எங்க இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 Corinthians chapter 2 verses 12. ஸோ அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த துரோவா பட்டணம் அப்படின்றது பார்க்கும் பொழுது இது ஆசியா மைனர்ல, ஏசியா மைனர்ல இருந்த ஒரு பட்டணமாக, பழங்காலத்து பட்டணமாக இருந்தது. சொல்லப்போனால் மிகவும் பிரசித்தம் பெற்ற ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் காணப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கி தேசம், டர்க்கி கண்ட்ரி. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த டர்க்கி கண்ட்ரியினுடைய அதே இடத்துலதான் இந்த இல்லைன்னா அந்த பகுதிகளில் தான் இந்த துரோவா பட்டணம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்துல இந்த சிட்டியை ட்ரோவஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரோவஸ் அப்படின்ற ஒரு ஏன்ஷியன் சிட்டி. இந்த துரோவா பட்டணம் எதற்கு பிரசித்தம் பெற்ற ஒரு பட்டணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இது யுத்தம் நிறைந்த ஒரு இடமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்தில் அதிகமாக இந்த விக்கிரக ஆராதனைகள், பேகன் வர்ஷிப், இது அதிகமாக இருந்ததாகவும் நம்ம பார்க்கிறோம். 2 காரியங்கள். ஒன்று என்னன்னா, யுத்தம் அதிகமா நடந்திருக்கு. அதே போல இந்த இடத்தில் விக்கிரக ஆராதனைகள் அதிகமாக இருக்கு. இப்ப இந்த இடத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் பேசும் பொழுதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தராலே எனக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, பவுல் இந்த துரோவா பட்டணத்திற்கு எப்படி போறார், அவருடைய பயணம் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி இது தொடங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது சொல்ல போனால் ஒரு எதர்ச்சியான ஒரு பயணமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய முதல் பயணம் இந்த துரோவா பட்டணத்தில் அது ஏதோ திட்டமிட்டு அந்த இடத்துல போய் அவர் போய் சேரல. மாறாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எதர்ச்சியாக இந்த பட்டணத்துல அவர் போய் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தேவன் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆசியா மைனர்ல அப்போஸ்தலர் பவுல் பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்த பிறகு இன்னும் சில இடங்களுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்தில் தொடர்ந்து அவங்க ஊழியம் செய்யாதபடிக்கு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு இல்லைன்னா நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு எங்க அவங்கள திசை திருப்புறாரு அப்படின்னா, மக்கதோனியா பக்கம் அவங்கள திசை திருப்புறாரு. அப்படி மக்கதோனியாவுக்கு போய் சுவிசேஷத்தை போய் இவங்க அறிவிக்கிறதுக்காக தான் இவங்க சொல்ல போனால் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இவங்க இந்த துரோவா பட்டணத்துல போய் நிக்கிறாங்க. இப்ப இந்த துரோவா பட்டணம் ஏன் அங்க போய் துரோவா பட்டணத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, இதன் வழியாக தான் அவங்க எங்க போக முடியும் அப்படின்னா, அந்த மக்கதோனியா தேசத்திற்கு போக முடியும். அதை எங்க படிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 7 and 8. மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பாருங்க, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க தொடர்ந்து அந்த பகுதிகளில் அவங்க ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு தேவனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு எங்க தேவன் அவங்களை கொண்டு போறாரு அப்படின்னா, அவங்க மீசியா பக்கமாக போய் எந்த வழியா போறாங்கன்னா துரோவாவுக்கு போறாங்க. அதாவது ட்ரோவஸ் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பட்டணத்துக்கு போய் அவங்க தங்குறாங்க. ஆனா அங்கிருந்து அவங்க எங்க தொடர்ந்து போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பவுலுக்கு வந்து இந்த ஒரு தரிசனம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அழுது கொண்டு என்ன சொல்றான்னா, மக்கதோனியாவுக்கு வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப மக்கதோனியாவுக்கு போவதற்காக தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, மக்கதோனியாவுக்கு அங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்படி மக்கதோனியாவுக்கு அவங்க செல்வதற்காக அவங்க எந்த வழியா போயிருக்கிறாங்கன்னா, இந்த துரோவா அந்த வழியாக போகும்பொழுது அந்த பட்டணத்துல அவங்க வந்து தங்குவதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அப்ப வந்து பவுல் வந்து எந்த ஒரு ஊழியத்தையும் என்ன செய்யல, அவர் வந்து அங்க செய்யல. அதே சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, 2வது முறை அவருடைய பயணம் இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, 2வது முறை பவுலுடைய பயணம் நடக்கும் பொழுதுதான், இவன் முதல் முறை அது வந்து ஒரு எதர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கு. 2வது முறை பவுல் வந்து திட்டமிட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து இந்த துரோவா பட்டணத்துல போய் ஊழியம் செய்யலாம், இந்த இடத்துல போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை போய் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டமிடுறாரு. அப்படி அவர் வந்து திட்டமிடும் பொழுதுதான் அந்த இடத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா, பவுல் சொல்வது போல கர்த்தரால் அவருக்கு கதவுகள் திறக்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் வந்து நம்ம வாசித்த அந்த தியான வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது, அப்ப முதல் முறை அந்த பட்டணத்துக்கு போகும்பொழுது அது எதர்ச்சியான ஒரு சந்திப்பா இருக்கு. இல்லைன்னா எதர்ச்சியாக அந்த இடத்துல அங்க இருக்கிறாரு. அங்க வந்து சுவிசேஷம் பண்ணணும்ன்றது அவருடைய கோல் இல்ல. மாறாக அவர் எங்க வந்து தேவனால் அவர் வந்து திசை திருப்பப்படுறாருன்னா மக்கதோனியா பக்கம். இப்ப என்ன அப்படின்னா, 2வது முறை அவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு எதற்காக போறாரு அப்படின்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அந்த இடத்துல வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா துரோவா பட்டணத்துக்கு போறாரு. அப்படி போகும் பொழுதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் அவருக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது பவுல் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு அந்த துரோவா பட்டணத்துக்கு 2வது முறை போகும் பொழுது தேவன் என்ன செய்யறாரா, அவருக்கு கதவுகளை திறக்கிறார். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து சுவிசேஷத்தை கேட்க மிகவும் என்னவா இருக்கிறாங்கன்னா ஆர்வமா இருக்காங்க, இல்லைன்னா இருந்தாங்க. அப்ப பவுல் வந்து அதை சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அநேகர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். சோ ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பவுலால வந்து இந்த 2வது பயணத்திலையும் வந்து இந்த துரோவா பட்டணத்தில் ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்க முடியல. அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கொரிந்தியர் சபையை குறித்ததான ஒரு கவலை பவுலுக்கு வந்து இருந்து கொண்டிருந்துச்சு. ஏன்னா கொரிந்தியர் சபையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு அறிவிக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்து இந்த கொரிந்தியர் சபை வந்து எப்படி போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதற்கு அவர் வந்து நிறைய திட்டிலாம் கடிதம் எழுதிட்டாரு. இப்ப அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு தெரிந்து கொள்வதற்காக அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த துரோவா பட்டணத்துல யாருக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னா, தீத்துவுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கவும் போயிருக்கிறாரு. அதே சமயத்துல அந்த இடத்துல யாரையும் சந்திக்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, தீத்துவை சந்திக்கணும்ட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, தீத்து வந்து அந்த இடத்துல அவரால் சந்திக்க முடியல. என்ன காரணம் நமக்கு தெரியல, பார்க்க முடியல. அதனால் பவுல் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல இருந்து துரோவா பட்டணத்துல இருந்து அவர் வந்து உடனே கிளம்பிடுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Corinthians 2 verses 13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். இப்ப மீண்டுமாக என்ன செய்யறாரு அப்படின்னா, மக்கதோனியா அந்த தேசத்துக்கு அவர் வந்து இல்லைன்னா பட்டணத்துக்கு அவர் வந்து போறார். அப்ப 2வது அவருடைய அந்த பயணத்தில் அங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு போறாரு. அப்படி அறிவிக்கும் பொழுது அங்க வந்து கதவுகள் தேவனால் கிறிஸ்துவினால் திறக்கப்படுது, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனால் அதே சமயத்தில் பவுலுக்கு வந்து என்ன ஒரு கவலையும் இருந்துச்சு அப்படின்னா, கொரிந்தியர் சபையை குறித்ததான கவலை இருந்துச்சு. ஆகவே அந்த சபையை குறித்ததான அந்த தகவலை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வந்து யாருக்காக காத்திருந்தாருன்னா, அந்த இடத்துல வந்து தீத்துவுக்காக காத்திருந்தாரு. ஆனா தீத்து அங்க பார்க்காததுனால அவர் என்ன செய்யறாருன்னா, மறுபடியுமாக கிளம்பி எங்க போறாரு, மக்கதோனியா அந்த இடத்துக்கு போவதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ ஆகவே இப்படி அவரு மக்கதோனியாவுக்கு போகும் பொழுது என்ன செஞ்சிருப்பாருன்னா, கண்டிப்பாகவே அவரோடு கூட இன்னும் சில சகோதரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து அந்த இடத்துல அவர் வந்து விட்டுட்டு தான் அங்க வந்து போயிருப்பாரு. சோ ஆகவே இருந்த அந்த சகோதரர்கள், அந்த துரோவா பட்டணத்தில் இருந்த சகோதரர்கள் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்து அங்க இருக்கக்கூடிய அநேகருக்கு இன்னும் தொடர்ச்சியாக
தேவனுடைய வார்த்தையில பகிர்ந்து கொடுத்து இருந்திருப்பாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பவுலினுடைய அந்த அந்த சகோதரத்துவத்தை, அதே போல அந்த ஆவிக்குரிய அந்த குடும்பத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நம்மால வந்து கவனிக்க முடியுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாக நமக்கும் வந்து இருக்கு. என்னதான் வந்து அவரு அந்த துரோவ பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு போனா கூட, அவருடைய கவலை எது மேலயும் இருக்கு அப்படின்னா, அந்த கொரிந்தியர் சபை மேலையும் அவர்களுடைய நிலை மேலையும் வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஒருவராக இருந்தாருன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து பார்க்கும்போது நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் கூட தேவனுடைய ஊழியம் செய்யலாம். அதே போல வந்து இண்டிவிஜுவலா வந்து நம்ம வந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் பலப்பட்டவர்களா இருக்கலாம். இன்னும் அநேக ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட நாம் வந்து சபையின் மக்களுக்காக, அதே போல ஆவிக்குரிய குடும்பத்திற்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. ஆகவே அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து எந்த அளவுக்கு தேவனுடைய பணிகளுக்கும் தேவனுடைய இந்த ஐக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத வந்து தேவன் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான பலனையும் தேவன் வந்து தருவார். ஆகவே பவுல் வந்து முதலாவது பயணத்தில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு எதர்ச்சியான ஒரு பயணமாக இருக்கு துரோவா பட்டணத்திற்கு. இரண்டாவது முறை அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. தேவனால் கதவுகள் திறக்கப்படுது. ஆனால் அந்த இடத்துல அவர் ரொம்ப நேரம் இருக்க முடியல. காரணம், அவர் வந்து தீத்துவை போய் சந்திக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோடு அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த இடத்த விட்டு உடனடியாக புறப்பட்டு போய் எங்க போயிடுறாரு, மக்கதோனியா தேசத்துக்கு போயிடுறாரு. இப்ப பவுல் வந்து மக்கதோனியா தேசத்தில் அந்த இடத்துல எல்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு சந்தித்துட்டு அவர் வந்து மீண்டுமாக அவர் என்ன செய்யறாருன்னா எங்க வர்றாருன்னா துரோவா பட்டணத்துக்கு வர்றாரு. இப்ப இந்த துரோவா பட்டணம் எப்படி அப்படின்னா, மக்கதோனியா தேசத்துக்கு போகணும் அப்படின்னா அது வழியா தான் போகணும். அதே போல ரிட்டர்ன் வேற எங்கேயோ போனோம்னா அது வழியா தான் போகணும். ஸோ சொல்ல போனால் ஒரு ஓப்பனிங் ஒரு டோர் மாதிரி, அதே போல வந்து ஒரு முக்கியமான தேசங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த துரோவ பட்டணம் இருந்ததாக பார்க்கிறோம். ஸோ இப்ப மக்கதோனியா தேசத்திலிருந்து அவர் மீண்டுமாக திரும்பி வந்து துரோவா பட்டணத்துக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த மூன்றாவது பயணத்தில் தான் சொல்ல போனால் பவுல் வந்து அந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த துரோவ பட்டணத்தில் சபை வந்து அந்த இடத்துல நிறுவப்பட்டதை அவரால் வந்து கவனிக்க முடிகிறது இல்லைங்களா. சோ ஆகவே வந்து இந்த மூன்றாவது பயணத்தில் பவுல் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சபை வந்து இருப்பதை அவரால் கவனிக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் வந்து பவுல் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அவர்களோடு இருந்து அந்த சபை மக்களை அவங்கள வந்து திடப்படுத்தி பலன்படுத்தி அதே போல கர்த்தருடைய பந்தியும் அவங்க மத்தியில எடுத்துக்கொண்டு அவர் வந்து அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றதாக நாம் வந்து பார்க்கிறோம். சொல்ல போனால் இந்த மூன்றாவது பயணத்தின் பொழுதுதான் அந்த விசேஷமான இல்லைன்னா வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்குது. மரித்த ஒருவனை வந்து அவர் உயிரோடு எழுப்புறாரு. அதாவது இந்த இடம் தான் அந்த ஃபேமஸான ஒரு இடம். என்னன்னா நம்ம காமெடி பண்ணக்கூடிய ஒரு இடம். என்னன்னா ஒரு வாலிபன் என்ன செய்யறான், அவரு முழுவதும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் மேல இருந்து அவன் வந்து கீழே விழுந்து மரித்து போறான். பவுல் வந்து அவனை ஆச்சரியமாக உயிர்த்தல வைக்கிறாரு. சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verses 6-8. புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். பாருங்க, இப்ப மக்கதோனியா அந்த இடத்துல இருந்து வந்து என்ன செய்யறாருன்னா அவரு துரோவா பட்டணத்துக்கு வராரு. இந்த முறை அவர் வரும் பொழுது சீக்கிரமாகலாம் போல, மாறாக 7 நாட்கள் அந்த சகோதரர்களோடு இருந்து அவர் வந்து அவர்களை திடப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றான்னு பாக்குறோம். அதே போல 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். சோ இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம 9வது வசனத்துல பாக்குறோம், ஐதீகு அப்படின்ற ஒரு வாலிபன் என்ன செய்யறான், ஜன்னல் பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பவுல் வந்து நெடு நேரம் பிரசங்கம் பண்ணதுனால தூக்கம் அடைஞ்சு என்ன செஞ்சிடறாரு, அவர் வந்து 3வது மாடியில இருந்து அவர் கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்படுறாரு. ஆனா பவுல் வந்து அங்க ஒரு விசேஷமான அற்புதத்தை செய்து, தேவனுடைய வல்லமையினால் அற்புதத்தை செய்து
அங்க வந்து அவரை உயிர்த்தெழ செய்யறாருன்றத நாம் பார்க்கிறோம். ஸோ இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். ஆகவே இந்த 3 பயணம் இங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய 2ஆம் பயணத்தில் அவர் வந்து சுவிசேஷத்தை செய்யணும், அந்த இடத்துல அந்த நற்செய்தி அறிவிக்கணும்ன்றதுதான் செஞ்சாரு. சொல்ல போனாலும் அந்த இடத்தில் பவுல் வந்து ரொம்ப நேரம் கூட இருக்கல. ஆனா அவர் போயிட்டு மீண்டுமாக அவர் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய 3வது பயணத்தின் பொழுது, இல்லைன்னா 3வது முறை அவர் வந்து துரோவா பட்டணத்தில் பயணிக்கும் பொழுது பவுல் என்ன பாக்குறாரு அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சை பாக்குறாரு. அதாவது நிறுவப்பட்ட ஒரு சபையை அவர் வந்து பார்க்கிறார். பாருங்க, ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல இருந்ததுனால கதவுகள் திறக்கப்பட்டது. என்னதான் பவுல் அந்த இடத்துல இல்லைன்னா கூட, ஏன்னா அவசரமா கிளம்பி போயிட்டாரு, இல்லைன்னா கூட தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்தில் கதவுகளை திறந்ததுனால சபை அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நிறுவப்பட்டதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. சரி, இதுக்கப்புறம் இந்த துரோவ பட்டணம் எப்போ கடைசியா வருது அப்படின்னா நாம் என்ன பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுல் வந்து தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் வந்து ரோம சிறையில வந்து அவரை போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. சொல்ல போனால் இந்த முறை ரோம சிறை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சிறையாக அவருக்கு வந்து இருந்ததாக சொல்லப்படுது சரித்திரத்தில். அவர் வந்து ஒரு டஞ்சன் மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஒரு டஞ்சன் மாதிரி அதுக்குள்ள அவர் அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த டஞ்சன் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ரொம்ப இருட்டறையாகவும் அதே சமயத்தில் வந்து அந்த இடத்தில் வந்து பயங்கரமான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. இப்ப இந்த துரோவ பட்டணத்துக்கு பவுல் வந்து 3வது பயணமாக போனாரு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ச்சியாக பலமுறை போயிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா வந்து நிச்சயமாக அவருடைய மரணத்திற்கு முன்பாக ஒரு முறையாவது அவர் போயிருக்கிறாருன்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தி சாப்டர் 4 verses 13. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவுக்கு வந்து சொல்றாரு. அதாவது இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, நிச்சயமாக பவுல் அவருடைய மரணத்திற்கு முன்பாக இறுதி நாட்களில் இல்லைன்னா காலங்களில் அவர் ஒரு முறை வந்து துரோவா பட்டணத்துக்கு போயிருக்காரு. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல வந்து கார்பு அப்படின்ற ஒருத்தரை வந்து அவருடைய வீட்டிலேயோ அவருடைய இடத்திலேயே தங்கி இருக்கிறாரு. அப்படி தங்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவர் கிட்ட வந்து அவருடைய மேல் அங்கியையும் அதே போல புஸ்தகங்களையும் அதே போல தோல் சுருளையும் அங்க வச்சுட்டு போயிட்டாரு. சோ இப்ப வந்து ரோம சிறையில இருக்கும் பொழுது தீமோத்தேயு கிட்ட பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்ப என்ன செய்ய, இந்த கார்பு அப்படின்றவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் விட்டு வந்ததுனால அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக பார்க்கிறோம். சோ அப்படின்னா பவுல் வந்து இந்த துரோவா பட்டணத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறாருன்றத வந்து நம்மளால கவனிக்க முடியுது இல்லைங்களா. சோ இதுவே நமக்கு ஒரு பாடமா இருக்கு. என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. அப்படி இல்லாது இருந்தால் கூட சகோதரர்கள் எல்லாருடையும், சொல்ல போனால் எல்லா பட்டணங்களிலையும் வந்து பவுல் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியத்தில், அந்த அளவில் ஒரு தொடர்புல அவர் வந்து இருந்திருக்கிறார், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இல்லைங்களா. அதை வந்து நம்மளால கவனிக்க முடியுது. சோ அப்படின்னா என்னன்னா, அவருடைய இருதயம் வந்து அந்த அந்த ஆவிக்குரிய குடும்பத்தின் மேல அந்த அளவுக்கு இருந்ததுனால அவர் வந்து அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். தொடர்ந்து அவர்களுடைய ஐக்கியத்துல அவர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. சோ இன்றைக்கும் நாம் வந்து அப்படி இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எங்க தூரத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்படியே மறந்து எல்லாம் போயிடக்கூடாது இல்லைங்களா. நம்ம அப்படி கண்டுக்காத மாதிரியோ இல்லைன்னா வந்து நம்முடைய பிஸி லைஃப்ல வந்து இந்த ஆவிக்குரிய குடும்பத்தின் மேல கொஞ்சம் கூட யோசனை இல்லாம அப்படி நம்ம வந்து போயிடக்கூடாது. பவுலை போல நாம் வந்து தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரோட ஐக்கியத்துல இருக்கணும், எல்லாரோட தொடர்புல இருக்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய அந்த ஐக்கியத்தின் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வாதம் அடைவார்கள். அதே சமயத்தில் நமக்கும் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, ஆனால் நாம் என்ன இந்த இடத்துல புரிந்து கொள்றோம் அப்படின்னா, பவுலினுடைய அந்த இறுதி நாட்கள் எவ்வளவு வேதனையாக இருந்தது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிகிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு டஞ்சன்ல இருந்ததுனால, ஒரு இருளான ஒரு சிறையில இருந்ததுனால அந்த இடத்தில் குளிர் இருந்திருக்கு, இருள் இருந்திருக்கு, ரொம்ப வேதனை நிறைந்த ஒரு இடம் தான். ஸோ ஆனால் பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த தீமோத்தேயு கிட்ட, தார்பு
கிட்ட நான் விட்டு வந்து அந்த மேலங்கி எடுத்துட்டு வாப்பா, ஏன்னா ரொம்ப குளிருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பவுல் வந்து இந்த ஒரு கடிதத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சோ ஆகவே இதுதான் வந்து இந்த துரோவ பட்டணத்தை குறித்ததான இறுதி ஒரு செய்தியாக நாம் வந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்மால் கவனிக்க முடிகிறது. அப்போ சொல்ல போனால் இந்த துரோவ பட்டணத்தில் எதர்ச்சியாக வந்த அந்த பயணம் கடைசியாக சொல்ல போனால் அந்த இடம் வந்து அந்த துரோவ பட்டணத்தில் சுவிசேஷம் வல்லமையாக அறிவிக்கப்பட்டு ஒரு சபை உருவாக்கப்பட்டு, அதே போல அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு, அதே போல பவுலும் சரி இன்னும் அநேக சகோதரர்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்திற்கு போய் இப்படியாக அந்த இடம் இன்னும் தேவனுடைய அந்த ஒரு ஐக்கியத்திலும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்திலும் பெருகக்கூடிய ஒரு இடமாக இருந்ததாக இந்த துரோவ பட்டணத்தை குறித்து நாம் வந்து பார்க்கிறோம். சோ இந்த பட்டணத்தை குறித்து பேசும் பொழுதுதான் பவுல் வந்து நம்ம பார்த்த அந்த 2 கொரிந்தியர் 2:12ஆம் வசனத்தில் கர்த்தரால் அவருக்கு கதவு திறக்கப்பட்டதாக பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து இந்த மாதத்திற்கான நம்முடைய செய்தியாகவும் அதே போல தலைப்பாகவும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, துரோவா பட்டணம் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு யுத்தம் நிறைந்த ஒரு பட்டணம், விக்கிரக ஆராதனைகள், அந்நிய கடவுள்களை வழிபடக்கூடிய ஒரு இடமாக இந்த துரோவ பட்டணம் இருந்துச்சு. அந்த இடத்தில் தேவன் கிறிஸ்து வந்து வழியை திறக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதுல இருந்து நாம் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது, கவனிக்க முடியுது அப்படின்னா, தேவன் நினைத்தால் எப்படிப்பட்ட கதவுகளையும் எங்கேயும் என்ன செய்ய முடியும், அவரால் திறக்க முடியும் இல்லைங்களா? சோ அந்த வகையில நாம் வந்து முதலாவது நம்முடைய சபையிலும் தேவன் என்ன செய்யணும், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வரத்தக்கதாக தேவன் என்ன செய்யணும், கதவுகளை திறக்கணும். நம்முடைய கிருபை ஆலயம் அப்படின்ற அந்த சபையினுடைய கதவு இன்னும் திறக்கப்படணும். இன்னும் அநேக ஆத்துமாக்கள், அநேக மக்கள் வந்து என்ன செய்யணும், அதுல ஆசீர்வாதம் அடையணும் இல்லைங்களா? ஆகவே இந்த மாதத்தில் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் அப்படின்னு நாம் வந்து ஜெபித்துக் கொள்வோம். என்ன அப்படின்னா, நம்முடைய கிருபையின் ஆலயத்தில் அநேக ஆத்துமாக்கள், அநேக விசுவாசிகள் வந்து கலந்து கொண்டு அவங்க வந்து சத்தியத்தை அறிந்து இன்னும் அநேகர் கலந்து கொண்டு நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனை நாம் வந்து உயர்த்தணும், துதிக்கணும். அப்படியாக தேவன் கதவுகளை திறக்கணும் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். அதே போல வந்து நாம் வந்து சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற அந்த வாஞ்சையோடு நாம் வந்து தொடர்ந்து இருக்கணும் இல்லைங்களா? தனிப்பட்ட வகையில் நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து எந்த இடம் வேணா இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம், சென்னையில இருக்கலாம், திருச்சியில இருக்கலாம். ஆனா நாம் இருந்த இடத்தில் நாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா, தேவனுக்கு சித்தமா இருந்தால் என்ன செய்வாரு, தேவன் வந்து கதவுகளை திறப்பார் நமக்காக. எப்படி வந்து பவுல் வந்து துரோவ பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு இருந்தாரு. அப்போ என்ன செய்யறாரு, தேவன் அந்த இடத்தில் கதவுகளை திறந்தாருன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு வாஞ்சை இருந்தா போதும், அந்த ஒரு ஏக்கம் இருந்தா போதும். என்னன்னா, சுவிசேஷத்தை நம்ம யாருக்காவது சொல்லணும், இந்த சத்தியத்தை யாருக்கா அறிவிக்கணும், தேவனுடைய திட்டத்தை யாருக்காவது பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சுவிசேஷ கதவுகளை தேவன் திறப்பார் இல்லைங்களா? சோ நம்முடைய சபையில கூட அப்படிதான் நடந்துச்சு இல்லைங்களா? சகோதரர் மேத்யூ வந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை, அதே போல இன்னும் அநேகர் சபையில சொல்லணுன்ற அந்த வாஞ்சை, அதன் மூலமாக புதிய இடங்கள், புதிய தேசங்களிலிருந்து, புதிய இடங்களிலிருந்து தேவன் என்ன செய்யற, கதவுகளை திறக்கிறாரு. ஆனா அந்த வாஞ்சை தொடர்ந்து நமக்கு இருக்கணும். சொல்ல போனால் இன்றைக்கு நமக்கு வந்து இது இன்னும் கன்வீனியன்ட் ஆயிடுச்சு, இன்னும் சுலபமாயிடுச்சு. பவுல் காலகட்டத்தில் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அவர் வந்து பயணிக்கணும், பயணத்திலேயே முக்காவாசி டைம் முடிஞ்சிடும். சோ அப்படி பயணம் பண்ணும் பொழுது அதுக்கு காசு தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். ஆனால் அதன் மத்தியிலும் அவர் வந்து தொடர்ச்சியாக, சொல்ல போனால் நம்ம எல்லார காட்டிலும் வல்லமையாக சுவிசேஷத்தை அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? சோ இப்ப இருக்கிற ஆல்மோஸ்ட் பெரிய அளவு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட பவுல் அளவுக்கு வந்து யாராலையும் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா தேசங்களிலும் போய் அறிவிச்சார். அதற்கு தேவனால் விசேஷித்த ஆவி அவர் கொடுக்கப்பட்டுச்சு, சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் வந்து இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்கு, டெக்னாலஜிலாம் இருக்கு, இருந்த இடத்துல இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். சொல்ல போனால் இப்ப நம்ம கேட்கக்கூடிய இந்த செய்தி கூட நம்ம ஒவ்வொருத்தரும் வேற ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து முன்னேற்றம் அடைந்த இந்த காலகட்டத்தில் நாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற அந்த வாஞ்சை இருந்தா போதும், தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக கதவுகளை திறப்பார்.
அதன் மூலமாக நாம் சத்திய அறிவில் இன்னும் வளருவோம், பெறுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒரு காரியம் என்னன்னா, இந்த மாதத்தில் தேவன் சபையின் கதவுகளை திறக்கணும், அநேக ஆத்துமாக்கள் வந்து சேரணும். ரெண்டாவது வந்து நாம் தனிப்பட்ட வகையில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சையோடு இந்த மாதம் முழுவதும் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அநேக ஆத்துமாக்களை வந்து கொண்டு வருவார். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, நம் மூலமாக அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்வார்கள். கடைசியாக தேவன் வந்து நம்முடைய வாழ்விலும் அவர் கதவுகளை திறப்பார் இல்லைங்களா? சோ அது நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய திருமண காரியங்களா இருக்கலாம், நம்முடைய பொருளாதார தடையா இருக்கலாம், அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் அவர் ஏற்ற சமயத்தில் என்ன செய்வார்? கதவுகளை திறப்பார். நாம் அவருடைய பலத்த கரங்களில் அடங்கி இருக்கும் பொழுது அவர் வந்து ஏற்ற சமயத்தில் நம்முடைய வாழ்விலும் கதவுகளை அவர் வந்து திறக்க வல்லவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்லைங்களா? அது வந்து மனிதனுடைய கற்பனைக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அதான் சொல்றேன், எப்படி ஒரு துரோவா பட்டணம் சொல்ல போனால் அந்த இடத்தில் என்ன, அந்த இடத்துல யுத்தம் நிறைந்த ஒரு இடம், விக்கிரகம் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல தேவன் சித்தமா இருந்ததுனால சுவிசேஷம் அங்க சுலபமாக அறிவிக்கப்பட்டது. அதே போல தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் செயல்படும் பொழுது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை உடைத்தெறிந்து நம் வாழ்வில் தம்முடைய சித்தத்திற்கேற்ப கதவுகளை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருப்போம், அவருடைய பணிகளை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கதவுகளை திறந்த ஒரு மாதமாக இல்லைங்களா, நம்முடைய சபைக்கும் சுவிசேஷ வாழ்விற்கும் அதே போல நம்முடைய குடும்ப வாழ்விற்கும் எல்லா வகையிலும் கதவுகள் தேவனால் திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படியாக இருக்க நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதோட ஒரு இறுதி செய்தி நாம் எடுத்துட்டு இறுதி ஜெபம் செய்து நாம் வந்து நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் உம்முடைய பாதத்தடியிலே இந்த மாதத்தின் தொடக்கத்திலே வந்து நிற்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, நாங்கள் பார்த்த இந்த வசனத்தின்படி ஆம் பிதாவே, நீர் கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறீர். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் தகப்பனை நீர் நினைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த வகையில் துரோவா பட்டணம், யுத்தம், விக்கிரக ஆராதனை போன்ற அநேக தடைகள் இருந்த ஒரு இடமாக இருப்பினும் பிதாவே, உம்முடைய சித்தம் இருந்ததுனால அந்த இடத்துல சுவிசேஷம் சுலபமாக அறிவிக்கப்பட்டது. அப்படியாக அன்பின் பிதாவே, எங்களுடைய சபையிலும் எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்விலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் நீர் தகப்பனே சித்தமாய் இருந்து எங்களுடைய வாழ்வில் கதவுகளை நீர் திறக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆம் பிதாவே, அப்படியாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்பின் தகப்பனே உடைய சுவிசேஷத்தை செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சை இந்த மாதத்திலே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் தரும்படி ஆட்சேபிக்கிறேன். அதன் மூலமாக அநேகர் தகப்பனே உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். அதே போல அன்பின் தகப்பனே, சபையிலும் கிருபை ஆலயத்திலும் அநேக ஆத்துமாக்கள் வந்து ரட்சிப்படைய மன்றாடுகிறேன் அப்பா. ஆம் தகப்பனே, அநேகருக்கு தகப்பனே இந்த கிருபையின் ஆலயத்தில் உம்முடைய செய்தி கொடுக்கப்படுகின்றது, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகின்றது, உம்முடைய சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது என்ற அந்த ஒரு தெளிவு கிடைக்கவும் அநேகர் அதன் மூலமாக வந்து கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. அதே போல அன்பின் தகப்பனை, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா மூடப்பட்டிருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தில் திறக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்படியாக இந்த மாதம் முழுவதும் அன்பின் தகப்பனை நீர் திறந்த ஒரு மாதமாக, நீர் திறக்கக்கூடிய கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அநேகருக்கு அமைய நீர் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்படியாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்ற பணிகளில் நாங்கள் ஜீவிக்க வாழ நீங்க அருள் புரிந்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். திடப்படுத்துங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, சோர்வுகளை அசதிகளை எடுத்து போட்டருளுங்க. பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் எல்லோரும் கட்டளையிட்டு தந்து நாங்கள் தகப்பனை கர்த்தருக்குள் பலனடைந்து நாங்கள் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பான கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நான் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.